ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு தமிழ் எல்கனா சேனல். நேத்து நம்ம இன எழுத்துக்கள் பார்த்தோம் நேத்திய டாபிக்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மயங்கொலிகள். மயங்கொலிகள்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்கு, அது மயங்கொலிகள்னா என்ன, அது உச்சரிப்பை எப்படி உச்சரிக்கணும், அது ஒலிக்கும் ஓசை எந்த இடத்துல மாறுபடுது, ஒலிக்கும் ஓசைகள் எந்த இடத்துல பிறக்கின்றது, இதை பத்தி தான் என்னோட கண்டென்ட்ல நம்ம பார்க்க போறோம். மயங்கொலிகள்னா நம்ம உச்சரிக்கும் ஓசை ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அதனோட பொருள் வேறுபாடு வேற மாதிரி இருக்கும். உச்சரிக்கும் ஓசை ஒன்னா இருக்கும், ஆனா பொருள் வேறுபாடு இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். மனம், மனம். எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்றேன்? மனம், மனம். இந்த ரெண்டு சொல்லுங்களையும் பார்த்தோன்னா உச்சரிப்பு ஒன்னாதான் இருக்கும், ஓசை. மனம், மனம். ஆனா இதனோட பொருள் வேறுபாடு வேற. இந்த மனம்னா வாசனை, இந்த மனம்னா நம்மளுடைய மனம். இந்த மாதிரி உச்சரிப்பு ஒன்னாதான் இருக்கும், ஆனா பொருள் வேறுபாடு வேற இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னா, மயங்கொலிகள் என்னென்ன எழுத்துக்கள் மயங்கொலி எழுத்துக்கள் பார்க்க போறோம். ந, 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 ல, ழ, ல, ர, ர. இந்த 8 எழுத்துக்களை மயங்கொலி எழுத்துக்கள். மயங்கொலிகள்னா என்னன்னா உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கும், ஆனா பொருள் வேறுபாடு மாறுபடும். மனம், மனம். எடுத்துக்காட்டு, இதுக்கு ஒரு பொருள், இதுக்கு ஒரு பொருள். இந்த 8 எழுத்துக்கள் மயங்கொலி எழுத்துக்கள். அது என்னென்ன எழுத்துக்கள்னா ந, 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 ல, ழ, ல, ர, ர. இந்த 8 எழுத்துக்களும் மயங்கொலி எழுத்துக்கள் சொல்றோம். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த 3 எழுத்துக்கள் ந, 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 அதெல்லாம் உச்சரிப்பு எந்த இடத்தில் பிறக்கின்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நா, நா, நா. உச்சரிப்பு ஒரே மாதிரிதான் இருக்கு, ஆனா அதோட எழுத்துக்களோட வேறுபாடு வேற வேற இருக்கும். இது நாவின் நுனி அன்னத்தின் நடுப்பகுதி. இப்ப நா என்ற எழுத்தை நம்ம ஒலிக்கிறோம். சொல்லி பாருங்க, நம்மளோட நாவோட நுனி அன்னத்தோட நடுப்பகுதியை தொடும் போதுதான் உச்சரிக்கும் அந்த எழுத்துக்கள். அடுத்த எழுத்து ந. இந்த ந என்ற எழுத்து முன்பகுதியை தொடுவதால் ஏற்படுவது ந. அப்படிதானே சொல்றோம். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் இந்த எழுத்தை உச்சரிக்கிறோம். இது நாவின் நுனி அன்னத்தின் நடுப்பகுதி, இது முன்பகுதி. அடுத்தது ந. இது என்னது? மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடும். மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி, நம்ம பல்லோடைய அடிப்பகுதியில தொடுவதால் உச்சரிக்க எழுத்துதான் ந. சொல்லி பார்த்துக்குங்க. நான் நாவின் நுனி அன்னத்தின் நடுப்பகுதி, இந்த நான் நாவின் நுனி அன்னத்தின் முன்பகுதி, இந்த நான் மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி. இப்ப இந்த 3 எழுத்துக்களை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த இட், இன், அப்புறம் இத்துக்கு இந்து, அதுக்கப்புறம் இற்றுக்கு இன். இந்த மாதிரி இணை எழுத்துக்கள் வரும். இதெல்லாம் என்ன எழுத்துக்கள்? இணை எழுத்துக்கள். லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ல இணை எழுத்துக்கள், அது வல்லினமோ மெல்லினமோ இணை எழுத்துக்களா வரும்னு பார்த்தோம். இப்ப இதுக்கு இணை எழுத்துக்கள் இது அப்படின்னு பாக்குறோம். அப்படின்னா என்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். இந்த டகரம், இட்டதான் டகரம் சொல்றேன். இந்த டகரத்துக்கு இணைய இந்த நகரம் தான் வரும். அப்புறம் இந்த தகரத்துக்கு இணைய இந்த நகரம் தான் வரும். இந்த ரகரத்துக்கு இணைய இந்த நகரம் தான் வரும். இப்ப டா என்ன எழுத்து எந்தெந்த இடத்துல வருதோ, கண்டம் பார்த்துட்டோமா. இந்த டகரத்துக்கு இணைய நகரம் வருதா இந்த எழுத்துல, அது மாதிரி. அதுக்கப்புறம் வண்டி, இந்த எழுத்துக்கு இணைய நகரத்துக்கு இணைய இந்த மாதிரி இணை எழுத்துக்களா வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நகரம் எப்படி வரும்னா தகரத்தோட சேர்ந்துதான் வரும். அதுதான் இப்ப பார்த்துட்டோம். அடுத்துக்கப்புறம் ரகரம், இந்த இற்றுக்கு இணையா இந்த இன்னு, இதுதான் இத ரன்னகரம் சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லணும்? இத ரன்னகரம். அடுத்து பார்க்க போறது நகரம், நகர நகர வேறுபாடு. நகரம், 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 நகரம் வேறுபாடு. இந்த நா போடுற இடத்துல அந்த நா போட்டுட்டா
அதோட அர்த்தமே மாறிடும், பொருளே மாறிப்படும். இப்ப வந்து இந்த வானம், வானம், இந்த நா வேறுபாடுதா, உச்சரிப்பு தான் ஒன்னா இருக்கு, ஆனா வேறுபாடு இருக்கு, பொருள் வேறுபாடு இருக்கு. இந்த வானம்னா என்ன அர்த்தம்? வெடி. இந்த ரெண்டு சுழி நான் போட்டிருக்கேன். இந்த நாக்கு வானம்னா என்னது? என்னது சொல்லுங்க பார்க்கலாம்? ஆகாயம். இந்த மாதிரி இந்த எழுத்துக்களை மாத்தி போட்டா அதோட பொருளே வந்து மாறி போயிடும். அதனால அதை பண்ணக்கூடாது. அப்புறம் இன்னொரு எடுத்துக்காட்டும் சொல்றோம். பனி, பனி. பனினா என்னது? வேலை. இந்த பனி என்னது? குளிர்ச்சியா இருக்கிறது, குளிர்ச்சி. இதான் நகர நகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு. அடுத்து வந்து என்ன பாக்குறோம்னா ல ல ழ. இந்த எழுத்துக்கள்லாம் எப்படி பிறக்குதுன்னு பாக்குறோம். எந்தெந்த எழுத்துக்கள்? ல ல ழ. லா, இது லா, இது லா, இது ழ. இந்த எழுத்துக்கள்லாம் எங்க பிறக்குதுன்னு பார்த்தோம். முதல்ல என்ன எழுத்துக்களை பார்த்தோம் நம்ம? ந ந ந, அதை பார்த்துட்டோம். இப்ப ல ல ழ எப்படி பிறக்குதுன்னு பாக்குறோம். இது வந்து மேற்பற்களின் அடியை தொடுவதால், அடியை தொடுவதால் பிறக்கின்றது. லா என்ற எழுத்து மேற்பற்களின் அடியை தொடுவதால் பிறக்கின்றது. அதுக்கப்புறம் இந்த லா வந்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதி, மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது. இந்த லா வந்து மேற்பற்களின் அடியை தொடுவதால் பிறக்கின்றது. லா, இந்த லா வந்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது. ழா, ழகரம். இந்த ழகரம் எப்படி தோன்றதுன்னா மேல் நோக்கி வளைந்து வருடி கொடுக்குமா, மேல் நோக்கி வளைவதால் பிறக்கின்றது. ழா சொல்லி பார்த்துக்கோங்க. ழா. இந்த லகரத்துக்கு வந்து வகர லகரம்ட்டு ஒரு இது சொல்றோம். இலக்கணத்துல என்ன சொல்றாங்க? வகர லகரம். அதே மாதிரி இந்த லா வந்து நா போல இருக்கிறதுனால நகர நகரம். லா வந்து நா போல இருப்பதனால நகர நகரம். ழான்றது தமிழுக்கே சிறப்பான எழுத்து, இத வந்து சிறப்பு ழகரம் சொல்றோம். ழான்றது தமிழுக்கே சிறப்பான எழுத்துன்றதுனால இத சிறப்பு ழகரம் சொல்றோம். லாக்கு வந்து என்ன சொல்றாங்க? வா போல இருப்பதனால இது வந்து வகர லகரம். இந்த லா வந்து நா போல இருப்பதால நகர லகரம். இந்த ழா வந்து சிறப்பு ழகரம். இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. மா போல போட்டுதானே ழா நம்ம போடுறோம். அதனால இது என்ன சொல்லுவாங்கன்னா மகர ழகரம். இது என்ன சொல்லுவாங்கன்னா மகர ழகரம். இப்ப அதெல்லாம் வந்து எங்க பிறக்குது எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் பொருள் வேறுபாடு. இப்ப இந்த லகரத்தை வச்சு இதை வச்சு இந்த லகரத்தை வச்சு இந்த ழா இதை வச்சு பொருள் வேறுபாடு என்னன்னு பார்க்கலாம். அதான் மயங்கொலிகள்னால என்னது? உச்சரிப்பு தான் ஒன்றா இருக்கும், ஆனா எழுத்துக்கள் மாறிடுச்சுன்னா பொருளே மாறுபட்டு போகும்னு சொல்லியிருக்கேன் நானு. இப்ப வந்து இந்த லாக்கு போடுறேன். லாக்கு என்ன? விலை. அடுத்தது விலை. இந்த விலைனா என்னது? ஒரு கடைக்கு போனா அந்த பொருளோட விலை என்னன்னு கேட்போம், பொருளோட மதிப்பு என்னன்னு கேட்போம். அப்ப இந்த லா இது வரும்போது அது பொருளின் மதிப்பு. இந்த லை இருக்கு, இந்த லா வரும்போது என்னது? விலை, விளைச்சல். அப்ப உண்டாக்குதல், விளைதல், உண்டாக்குதல், உண்டாக்குதல். இந்த லாக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கா? உச்சரிப்பு தான் ஒன்னா இருக்கு, ஆனா பொருள் வேறுபடுது. அதே மாதிரி விதைனானது விழை, விழை. இது வந்து விரும்புன்னு அர்த்தம். விழைனா என்ன அர்த்தம்? விரும்புன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த ரா எழுத்துக்கள், ரா பத்தியும் பாக்குறேன். ரா, இந்த ரா பகுதி எப்படி நம்ம உச்சரிக்கிறோம்? நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொடுவதால். ரா வந்து நாவுடைய நுனி, நாக்கோடைய நுனி வந்து மேல் பகுதியை தொடுவதால். எந்த பகுதியை தொடுது? மேல் பகுதியை தொடுவதால் ரா உண்டாகிற. ரா என்ற உச்சரிப்பு அப்படிதான். ரா சொல்லி பாருங்க. ரா. ஓகே. இது வந்து இடையின எழுத்து. ரான்றது என்ன எழுத்து? இடையின எழுத்து. அதனால வந்து இதை இடையின ரகரம்னு சொல்லலாம். இடையின ரகரம். இத என்ன ரகரம்னு சொல்றோம்? இடையின ரகரம். எந்த ரா போறதுன்னு சொல்லும் போது கேட்கும் போது நம்ம சொல்லணும் இடையின ரகரம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரா வந்து
நாக்கின் மேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் பிறக்கிறது. இந்த ரா வந்து எதனால பிறக்கிறது? மைய பகுதியை உரசுவதால் பிறக்கிறது. மைய பகுதி உரசுவதால இந்த ரா பிறக்கிறது. இது என்ன எழுத்து? வல்லின எழுத்து. அப்போ வல்லின ரகரம் சொல்லணும். சின்ன ரா பெரிய ரா அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இந்த ரா வந்து இடையின ரகரம், இந்த ரா வந்து வல்லின ரகரம். இந்த மாதிரிதான் நம்ம உச்சரிக்கணும் எழுத்துக்களை. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஏரி. ஏரின்னா என்னது? இந்த ஏரின்னா என்னது? ஏரி. இந்த ரா வரும்போது என்ன ரான்னு சொல்லியிருக்கேன் நானு? இடையின ரகரம். இந்த இடையின ரகரம் ரா வரும்போது அதை என்ன உச்சரிக்கணும்னா நீர்நிலை. ஏரினா என்னது? நீர்நிலை. அந்த ஏரினா என்னது? மேல ஏறி வா அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் அர்த்தம். ஏரினா நீர்நிலை. இந்த ஏரினா மேலே ஏறி வா, இது மாதிரி சொல்றோம்ல அது. உங்களுக்கு 2 கேள்வி கேட்கிறேன். அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல வந்து பதிவிடுங்க. நீங்க இப்ப இது 2த்துக்கும் அர்த்தம். கூரை. இந்த கூரைக்கும் இந்த கூரைக்கும் என்ன அர்த்தம்? உச்சரிப்பு ஒண்ணுதான், ஆனா பொருள் வேறுபாடு வேற சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு கேள்வி. சிரம் என்பது என்னது? தலை. எந்த லை வரணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. இத்தையோட இன்னைக்கு கிளாஸ் வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். நம்ம பார்த்த டாபிக் வந்து மயங்கொலிகள். அடுத்து வந்து வேற ஒரு இலக்கண கண்டென்ட்டோட நான் உங்களை பாக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.